மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் திரு அதியமான் வார்டு 105. அன்னை தமிழே, அழகு தமிழே, என்னை இங்கே அனுப்பி வைத்த என்னுள் உறைந்து நிறைந்து கரைந்து இருக்கும் தமிழுக்கு வணக்கம். கவியினில் பொருளென, காவினில் மலரென, நிலமிசை வளமென, புலவிடும் அருவி காற்றினில் ஏறிடும் இசையென, அலையிடும் கடலில் ஆடிடும் நுரையென, கலைமணம் மட்டுமல்ல, இங்கே தமிழகம் சென்னை மாகாணமெல்லாம் சிறந்தோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னையின் அடையாளமாக ராஜ கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாளிகை தமிழ் வாழ்க என்கின்ற மிகப்பெரிய ஒரு கோஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த மாளிகையின் வாசலுக்கு என்னுடைய வணக்கம். ஐயா அண்ணா கலைஞர் இந்த தமிழகத்திற்கு செய்கின்ற பயனாக இந்த நாடு பற்பல பயன்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கட்டிய நாய்களல்ல நாங்கள் வெட்டிய மட்டும் பாய்வதற்கு சத்திய மாத்திரத்தில் அடங்க வேண்டுமடா தெருப்பர் கொட்டவன திரும்பிய திசையெல்லாம் தமிழகத்தின் மேன்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத தலைவராம் தன்னுடைய இயற்பெயர் ஸ்டாலின் என்கின்ற பெயர் மாறி தளபதி என்கின்ற அடைமொழி ஒரு காலத்திலே அதற்குள் புகுந்து, ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயர் அனைத்து மக்களுடைய நெஞ்சங்களிலும் பதியக்கூடிய அளவிற்கு முத்துவேல் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் என்கின்ற சொல் அனைவர் நெஞ்சங்களிலும் பதியக்கூடிய அளவிற்கு 1500 நாட்கள் பணி, ஆனால் 15,000 நிகழ்வுகளுக்கு மேல் பணியாற்றியிருக்கக்கூடிய ஓர் உழைப்பு 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 என்று 24 மணி நேரமும் தமிழகத்தினுடைய மேன்மைக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதராம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி துறைமுடகமாக கூத்தாடுபவர் அல்ல, விளையாட்டுத்துறையை விளையாட்டாக நினைக்காமல் விளையாட்டின் மூலம் இந்த நாட்டிற்கு பற்பல தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். இந்த நாட்டினுடைய இளைஞர்களை உலக அளவில் இந்திய அளவில் வியத்தக மாணவர்களாக வாலிபர்களாக மீள வைக்க முடியும் என்று இந்தியாவிலேயே சமீபத்தில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு போட்டியில் தமிழகம் 44 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறது. மொத்தம் 63 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. குஜராத் ஒரு பதக்கத்தை கூட பெறவில்லை என்கின்ற கூடுதல் செய்தி நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அப்படி தமிழகத்தை முதல் மாநிலமாக ஆக்கிய நிறைவுடமாக இருக்கக்கூடிய அமைதியாக ஆனால் அழுத்தமாக கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் தன்னுடைய செயல்கள் மூலமாக அனைத்தையும் தூளாக்கி தளபதி என்ன நினைக்கின்றாரோ அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் எப்பொழுதும் எங்களுக்கு தோன்றா துணையாக, இந்த மன்றத்திற்கு மட்டும் துணையாக இல்லாமல் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் துணையாக தூணாக இருக்கக்கூடிய துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையாளர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரசு என்ன நினைக்கிறதோ அதை சென்னை மேற்கு மாவட்டத்திலே சிற்றரசாக இருந்தாலும் ஆற்றல் அரசாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர் பெயரை சொல்லாமல் எடுத்தால் நன்றி மறந்தவனாவேன். திருக்குறளே நன்றி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதை படிக்காதவனாக கருதப்படுவேன். ஆகவே எந்தெந்த குறைகள் எல்லாம் இருக்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினத்திலே சொன்னேனோ அவற்றை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் இருந்து 3 ரேஷன் கடைகள், 3 உடற்பயிற்சி கூடங்கள், ஒரு பூங்கா, பல்வேறு 35 வருடமாக போடாமல் இருந்த சாலைகளை போட்டுக் கொடுப்பதற்கு நிதி என்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மட்டும் 3 கோடி ரூபாயை என்னுடைய வட்டத்திற்கு மட்டும் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் M.K. மோகன் அவர்களுக்கும் இவற்றை எல்லாம் செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்த சுற்றப்ப அவருடைய பாதையை நான் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன். ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் 2 பேருக்கு சொல்லியிருந்தா அவர் கேட்டுதான் இருக்காரு, அவர் ரூம்ல இருந்து கேட்டுதான் இருக்காரு. ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் என்னென்ன படிக்கின்றாரோ, நான் எதையெல்லாம் சொன்னேனோ அவற்றை எல்லாம் செய்வதற்கு ஒரு கிரியாவுக்கியாக கட்டாலிஸ்டாக இருந்த அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக
என்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக 5 நிமிஷம் எல்லாருக்கும் வட்டத்தை சார்ந்த மக்கள் இது நிச்சயமாக நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். ஏனால் வரவிருக்கக்கூடிய தேர்தல் காலம் மக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். இதுவரைக்கும் திருமதி உமானந்த் அவர்கள் பேசினாலே அதற்கு பிறகு ஒரு பெரிய கலைபுரமே நடக்கும் இந்த மண்டலத்தில். ஆனால் அவர் பெயரில் இருக்கக்கூடிய ஆனந்த் என்கின்ற அந்த பெயருக்கேற்ப அனைவரும் ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு தளபதி அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமான ஆட்சி கிடையாது. நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை, உங்கள் சார்ந்தவர்களும் வாக்களிக்கவில்லை, இருந்தாலும் வாக்களிக்காதவர்களுக்கும் உண்டான ஆட்சி என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்ப நீங்கள் 80% பணிகளை இந்த மாமன்றம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது என்று சொன்னீர்கள். அதற்காக நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து இந்த மன்றம் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த 20% பணி கூட அடுத்தது மீண்டும் முதலமைச்சராக வந்து அந்த 20% பணி கூட முடிச்சு கொடுத்தலாம். ஏனென்றால் எதிர்கட்சி அவர்கள் மட்டுமல்ல, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி இது. குற்றம் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அதிமுக நண்பர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள், அவர்களே கூட இங்கே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்கள் என்னென்னலாம் சொல்லுவோமோ அதையெல்லாம் 80% நிறைவேற்றி இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒளிமயமான எதிர்காலம் மீண்டும் வர வேண்டுமேயானால், இந்த செயின் தொடர வேண்டுமேயானால், தளபதியினுடைய ஆட்சியுடைய நன்மைகள் நீட்சி பெற வேண்டுமேயானால் வரவிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், நெஞ்சில் நன்றியுள்ளவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த கூட்டணிக்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்று நேற்று பதிவு செய்து, என்னுடைய வட்டத்தில் துணை முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய வட்டத்தில் இந்த விருகம்பாக்கத்திலிருந்து ஸ்கைவாக் வரையில் இருக்கக்கூடிய கனாலுக்கு ரீட்டைனிங் வால் பணியை துவக்கி வச்சாரு. அதே மாதிரி சிறு பாலங்கள் 6 பாலங்களை துவக்கி வச்சாரு. அந்த பணிகள் எல்லாம் மிகவும் மெத்தனமாக ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. தமிழர் வீதியில ஒரு பாலம், அங்க ராமலிங்கம் அவர்கள் இருக்கக்கூடிய வட்டம் அது. அந்த பாலம் 106வது வட்டம். அது வந்து கடந்த 2.5 மாத காலமாக நடக்கல. அதன் வழியாகத்தான் என்னுடைய வட்டத்திலிருந்து செல்பவர்களும் 107வது வட்டத்திலிருந்து செல்வம் சென்று வரக்கூடிய பாலம். அது இல்லாததுனால இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து சுத்தி வராங்க. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக அந்த பாலத்துடைய பணிகள் குறைவாக இருக்கிறது. அது உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும். கண்டிப்பா உங்களுடைய கருத்து நியாயமான கருத்து. நான் கூட அந்த மாண்புமிகு துணை முதல்வர் கூட நானும் நம்முடைய பணிகள் குழு நிலைய குழு தலைவர் கூட நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். அது பல துறைகளும் சேர்ந்து பணிகள்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம். மழை காலத்தினால 1 மாதம் நிறுத்தினாங்க. மழை நின்று 1.5 மாசம் ஆகுது. பணிகள் துவங்கப்படவில்லை, அறிவுறுத்தப்படும். நன்றி. அதுக்கப்புறமா இந்த சாலைகளுக்கு உண்டால் பல சாலைகள் போடுவதற்காக கொடுத்திருந்தேன். அதுல சில சாலைகளுக்கு மட்டும்தான் ஃபண்டு அலாட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்னுடைய வட்டத்தில் வந்து ஜி பிளாக்ல இருக்கக்கூடிய பாரதிதாசன் சாலை, மகாத்மா காந்தி சாலை, அதே மாதிரி அன்னை சத்யா நகர் 4வது தெரு, இவற்றை எல்லாம் இந்த தேர்தல் காலத்திற்குள் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அது வந்து நீண்ட நாளைய கோரிக்கையாக மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஃபண்ட் இல்லைன்ற மாதிரி என்னுடைய ஜோனல் மீட்டிங்ல தெரிவிச்சிருக்காங்க. அதை ஐயா அவர்கள் கொஞ்சம் தலையிட்டு அந்த சாலைகள் போட்டு கொடுப்பதற்கு பணிகள் நிலைக்குழு தலைவர் உங்க கையில இருக்காரு. அவர் உடனே அவருடைய நிலைக்குழு மூலமா அதை நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய பணிகள் குழு தலைவர் முதல் கட்டமாக வந்த நிதியிலிருந்து பல சாலைகளை கணக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட வரைய நிதிகள் கண்டிப்பாக ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். பல சாலைகள் வந்து பேட்ச் ஒர்க் செஞ்சாலே போதும். பல சாலைகள் இருக்கு, கூறியிருக்காங்க. இப்ப ஒப்பந்தம் கூறியிருக்காங்க, மண்டல வரைய ஒப்பந்தம் கூறியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை விரைவில் அது சரி செய்யப்படும். சரிங்க. அப்புறமா நாய் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. ஆனால் இறுதியாக வந்த தீர்ப்புல தெருக்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ், அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நீங்க பிடிச்சி அங்கேயே விடக்கூடாது. அந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ஒரு காப்பகம் கட்டி அங்க ஒட்டுமொத்தமா நீங்க பாதுகாக்கணும். அதுக்கு உணவு அதுக்கு சுகாதார முறையில் வச்சிடணும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவிற்கு நம்முடைய சென்னை மாநகராட்சி நடைமுறை அரசின் கருத்துருள் இருக்கு. அரசினுடைய கருத்துருள் இருந்து நமக்கு வந்து அதுக்கு சர்க்குலர் வந்த பிறகு அதை பற்றி முடிவு செய்யப்படும். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம், தமிழக வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பல துறைகள் மிக மிக நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால்
இந்த குடிசை மாற்று வாரியம் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஏன் அது அப்படி ஸ்லகிஷாவே இருக்குன்னு தெரியல. எத்தனை முறை மனு கொடுத்தாலும் போகும்போது அந்த ஃபைலை வந்து தேடுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அடுத்த வாரம் வாங்கன்றாங்க. அடுத்த வாரம் போனால் திருப்பி அந்த ஃபைலை தேடுறாங்க. நான் பல முறை இந்த 3 மாதத்துக்கு போயிட்டேன். அவங்களை யாராவது இந்த மன்றத்துக்கு கொஞ்சம் வரவைங்க. அடுத்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஏன்னா சென்னை மாநகரத்தை சுற்றி இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு சம்பந்தமான பிரச்சனை அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த மன்றத்துக்கு வந்து அவங்க கொஞ்சம் பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். மற்ற துறைகளை இங்கே அழைக்க முடியாது. உங்கள் கருத்துக்களை என்ன உங்கள் வார்டில் உள்ள எந்த வைப்ரேட் போர்டோட பில்டிங்கில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா ஆணையர் மூலியமாக அவங்களுடைய மேலாண்மை இயக்குனருக்கு கடிதம் அனுப்பி அதனுடைய கருத்து வைக்கத்துறை கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். சரிங்க சரிங்க. அப்புறம் என்னுடைய பகுதியில் வந்து ரேஷன் கடை வந்து ஒரு 3 ரேஷன் கடை இருக்கு. அந்த ரேஷன் கடை வந்து பல வருடங்களாக அந்த இடத்த காலி பண்ண சொல்லி பல கேஸ் எல்லாம் நடந்துருக்கு, வழக்குகள்லாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்தையும் வந்து இந்த கேஸின் காரணமாகவே அந்த கட்டிடத்தினுடைய ஓனர் வந்து சேல் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய நெருக்கடியில் அந்த ரேஷன் கடை இருக்கு. அதுக்கு உண்டான இடத்தையும் வந்து நாங்கள் சில ஏரியா வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல கார்பரேஷன் கொஞ்சம் ரோடு அதில் என்கரேஜ் ஆகுது. அந்த இடத்துல கட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம அது வந்து வேறு இடத்துல இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்க மக்கள் வந்து இங்கிருந்து அங்கே போறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே நம்முடைய ஆணையாளரும் துணை மேயர்களும் தலையிட்டு அந்த இடத்துல நான் காட்டக்கூடிய இடத்தில் கட்டி கொடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மண்டல அலுவலர் கூட நீங்க நேரடியாக கலந்து ஆலோசித்து அது ஒரு மண்டல அலுவலர்கிட்ட அறிவுறுத்திருக்கோம். அது நீங்க மண்டல அலுவலர் கூட அடமையில் வந்து உட்காந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். சென்னை நான் சுகாதார குழுவில் இருக்கேன். மேடம் ஏற்கனவே அந்த கக்கோய் புற்றுநோய் பற்றி மேடம் பேசிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் சென்னை மாநகராட்சி சென்னையில இன்னைக்கு இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப்பாக சென்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இருந்து சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. சமீபத்தில் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் ஓமந்தூரா மருத்துவர் குழந்தைகள் நலம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய முதலீட்டு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. ஓமந்தூரா கிண்டி வளாகத்தில் உள்ள கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அந்த வளாகத்தில் 6 ஏக்கர் நிலப்பரப்புல 400 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய குழந்தைகள் 175 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை அமைவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க அமைச்சிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். குறிப்பாக நான் சம்பந்தப்பட்டது ஒன்று, என்னுடைய கட்டிடத்தில் வந்து 3வது மாடியிலிருந்து தவறுதலாக 2 பேர் விழுந்துட்டாங்க. விழுந்தவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரு 2 மாத கால இடைவேளையில் விழுந்துட்டாங்க. மல்டிபிள் பிராக்சர் 2 பேருக்கும். நாங்களாம் ஆளே குழைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். கேஎம்சியில் அனுமதிக்கப்பட்ட அந்த 2 வடமாநிலத்தினை சேர்ந்தவர்களும் 1.5 மாதங்களுக்குள் 2 பேருக்குமே ஒரு 6 பிராக்சர் 1.5 மாதங்களுக்குள் சரி செய்யப்பட்டு இன்றைக்கு 100% வந்து கியூர் ஆகி அவர்களுடைய மாநிலத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். சென்னையில இவ்வளவு பெரிய வசதி இருக்கா, இந்த அளவிற்கு சென்னை தமிழ்நாடு இருக்கா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. என் வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு கடை, அவங்க மகனுக்கு வந்து ராஜஸ்தான்ல திருமணம் நடந்தது. 2 மாசம் திருமணத்துக்காக போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் 10 நாளைக்குள் அவர் திரும்பி வந்து விட்டார். ஏன் கல்யாணம் சொல்லிட்டு போன திரும்பி வந்துட்டேன்னு சொன்ன, சென்னை ஒரு சொர்க்க பூமி. ராஜஸ்தான்ல கரண்டே கிடையாது. நான் சென்ற நாள் முதல் 3 நாளைக்கு மட்டும்தான் அங்கே கரண்ட் இருந்ததுன்னு சொன்னார். அப்படி வட மாநிலத்தவனும் போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம சென்னை மாநகரம் இருக்கின்றது. இங்கே தண்ணீருக்கு பஞ்சமில்லை, கரண்ட்டுக்கு பஞ்சமில்லை, போக்குவரத்துக்கு பஞ்சமில்லை, சாலைகளுக்கு பஞ்சமில்லை. வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறவனுக்கு வேலை இருக்கிறது. இங்கே எதற்கும் பஞ்சமில்லை, பஞ்சமில்லை, பஞ்சமில்லை. ஒளிவடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கழிவடைத்த மதியனாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, எதிரினா வளர்த்தினாய் வா வா வா, ஏறுபோல் நடையினா தளபதி அவர்களே வருக வருக வருக, மீண்டும் பொற்கால ஆட்சி தருக 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 என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக பிரபாதமா நன்றி.